திருப்பூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் திறக்கப்பட்டு 11 மாதங்கள் ஆகியும் உணவகம் மற்றும் காத்திருப்பு கூடங்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. மருத்துவர்களுக்கான உணவகம், நோயாளிகளின் உதவியாளர்கள் காத்திருக்கும் ஆகிய கூடங்களும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திறந்து வைக்கப்பட்டது. 11 மாதங்களுக்கு பிறகும் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பூட்டியே வைத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆடிப்பெருக்கு திருவிழாவில் நடைபாதை பாலம் உடைந்து விழுந்ததில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கொடையாஞ்சியில் விமர்சையாக நடைபெற்ற ஆடிப்பெருக்கு விழாவை காண சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். ஒரே நேரத்தில் அதிகமானோர் கடக்க முயன்றதால் சிறிய நடைபாலம் உடைந்து விழுந்துவிட்டதாக வேதனை தெரிவித்த மக்கள் விழாவை ஒட்டி விடியா ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிறிதளவு கூட மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குளத்தை தூர்வாராமல் பல லட்சம் ரூபாய் முறைகேடு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இலுப்பை குளத்தை தூர்வார பல லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் குளத்தை சுற்றியுள்ள முட்புதர்களை மட்டும் அகற்றிவிட்டு பராமரிப்பு பணி முடிந்துவிட்டதாக அரசு அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக விவசாயிகள், பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனை குறிவைத்தே திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக அனைத்து தரப்பினரும் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சாலையோர மரத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பகலூர்பேட்டையைச் சேர்ந்த ஸ்டாலின் உள்ளிட்ட 4 பேர் காரில் திருத்தணி சென்றுவிட்டு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது வேலன் கண்டிகை அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்த புளிய மரத்தின் மீது மோதியதில் ஸ்டாலின், சம்பத், கண்ணகி ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த கார்த்திக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.